எங்களின் பரம்பரை வீரத்தை இந்த பாருக்கு காட்டிய தென்னவன் பரங்கியரை போரிட்டு விரட்டி அடித்த மாபெரும் மன்னவன் வீர பெரும்பாட்டன் பூலித்தேவன் அவர்களுடைய நினைவை போற்றி அவர் கொண்ட கனவை சுமந்து பயணிக்க உறுதியேற்கிற ஒரு புனித நாள். துப்பாக்கி குண்டுகளையும் பீரங்கி குண்டுகளையும் எதிர்த்து வாளையும் வேளையும் வைத்துக்கொண்டு வெள்ளையர் படையை விரட்டி அடித்து தோற்கடித்து வென்ற மறவன் எங்களுடைய பாட்டனார். பீரங்கி குண்டுகள் தொலைக்க முடியாத கோட்டையை மண் சுவற்றிலே கட்டி எழுப்பியிருந்த மகத்தான ஒரு மகன். இன்றைக்கு தமிழ் இளம் தலைமுறையினர் மான உணர்வும் இன உணர்வும் கொண்டு வீரத்தோடு வெகுண்டு எழுகிறார்கள் என்றால் அது எங்கள் பாட்டனார் நடந்து சென்ற அந்த வழித்தடம்தான். பேரை உச்சரிக்கும் போதே சோர்ந்து துவண்டு கைகட்டி வாய்புத்தி அடிமை நிலையில் இருக்கிற தமிழ் சமூகத்தின் பிள்ளைகளுக்கு தன்மான உணர்வும் இனமான உணர்வும் வீரமும் உணர்வு எழுச்சி கொண்டு பொங்கும். அப்படிப்பட்ட வீர மறவனினுடைய வரலாறு இந்த நிலத்தில் மறைக்கப்பட்டிருக்கிறது. அவன் பேர பிள்ளைகள் மரியாதை செய்ய வேண்டுமென்றாலும் அவன் வாழ்ந்த இடத்திற்கு வந்துதான் செய்ய வேண்டியது இருக்கிறது. இங்கே வந்தவர்கள் போனவர்களுக்கெல்லாம் தெருவுக்கு தெரு சிலை, எங்கும் மரியாதை செய்யக்கூடிய வாய்ப்பு. ஆனால் எங்கள் பாட்டனாருக்கோ எங்கள் பாட்டி வேலு நாச்சியாருக்கோ மருதுபாண்டிக்கோ அது இல்லை. ஐயா சேதுராமன் அவர்களுடைய பெரும் முயற்சியில் மதுரை தெப்பக்குளத்துக்கு அருகில் ஒரு சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. பாட்டனார் மருதுபாண்டியும் நெற்கட்டான் சேவலை விட்டு அரையடி கூட எங்கள் பாட்டனினுடைய அடையாளங்களை இவர்கள் நகர்த்தவில்லை. இன்றைக்கு சங்கரங்கோயிலிலே எங்கள் பாட்டனார் இருந்ததற்கான அந்த அறை இருக்கிறது என்கிறார்கள். அங்கே அவருக்கு ஒரு சிலையை நிறுவ வேண்டும் என்பது நெடுநாள மக்களினுடைய கோரிக்கையும் விருப்பமாக இருக்கிறது. அதை இந்த ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ளவும் இல்லை, நிறைவேற்றவும் இல்லை. எங்களுடைய பாட்டன் பூலித்தேவன் அவருடைய நினைவு நாளிலே அவன் பேர பிள்ளைகள் உறுதியேற்கிறோம். இந்த வீரமிக்க எங்க பாட்டனுடைய அடையாள சுவடுகளை அன்னை தமிழ் நிலமெங்கும் கொண்டு போய் சேர்ப்போம். ஏற்கனவே நாங்கள் தொடங்கி இருக்கிற வீரத்தமிழர் முன்னணி என்ற படைப்பிரிவு எந்த வெள்ளையனை எதிர்த்து எங்கள் பாட்டன் பாட்டி எங்கள் முன்னோர்கள் போரிட்டார்களோ அதே வெள்ளையரினுடைய நாட்டிலே, குறிப்பாக பிரிட்டனிலே வீரத்தமிழர் முன்னணி விழா நடக்கிற போது எங்கள் முன்னவர்கள் தீரன் சின்னமலை, பூலித்தேவன், எங்களுடைய பாட்டனார் அழகுமுத்துக்கோன், மாமன்னர்கள் மருதுபாண்டியர், பாட்டி வேலுநாச்சியார், இப்படி பெரும்பிடுகு முத்தரையர், இப்படி எங்கள் முன்னவர்களுடைய படங்களை வைத்து நாங்கள் வழிபட்ட போது வெள்ளைக்காரர்கள் ஒவ்வொரு படத்திற்கு முன்பும் நின்று தன் படம் சுயம்பி, அதாவது செல்ஃபி எடுத்துக்கொண்டது இன்றும் காணொளி ஆவணமாக இருக்கிறது. எந்த வெள்ளையினை எதிர்த்து எங்கள் பாட்டனார்கள் போரிட்டார்களோ, பாட்டியெல்லாம் போரிட்டார்களோ, அவர்களுக்கு அருகில் நின்று தன்படம் எடுத்துக்கொண்டதை நாங்கள் பார்க்கிற போது உண்மையிலேயே நாங்கள் இந்த அரசியல் இயக்கத்தை தொடங்கியதற்கான அதன் நோக்கம் நிறைவேறிக் கொண்டிருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். அதிலே வீரமிக்க பெரும்பாட்டனின் நிலத்தில் நின்று அவனுக்கு இருந்த அந்த தன்மான உணர்வையும் போர்க்குணத்தையும்
நாம் சரணடைஞ்சு வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. மரணத்தை விட தமிழனுக்கு மானமே பெரிது. உயிரை இழக்கலாம், நாம் உரிமையை இழக்கக்கூடாது. உயிரினும் மேலானது நமது உரிமை. அடிமை வாழ்வினும் சுதந்திர சாவு மேலானது என்ற முழக்கங்களை முன்வைத்து வீர போர் புரிந்த மறவன் எங்கள் பாட்டனார் பூலித்தேவனின் நினைவை போற்றி அவர் கொண்டிருந்த அந்த உயர்ந்த நோக்கத்தை, அன்னைக்கு வெள்ளையனுக்கு மட்டும் அடிமைப்பட்டு விடக்கூடாது, ஒரு நாட்டிற்கு அடிமைப்பட்டு கிடந்த நாட்டை எதிர்த்து போரிட்ட எங்கள் முன்னவர்கள் இன்றைக்கு உலகில் ஒவ்வொரு நாட்டுக்கும் என் நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறது, கொடிய கொள்ளைக்காரர்களிடத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறது. இந்த இழிநிலையிலிருந்து என்னரும் தேசத்தை மீட்போம் என்கிற உறுதியை எங்கள் பாட்டனார் நினைவு நாளில் நாங்கள் ஏற்கிறோம். வீரமிக்க எங்கள் பெரும்பாட்டன் பூலித்தேவன் அவர்களுக்கு தமிழின பிள்ளைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்களுடைய வீர வணக்கத்தை செலுத்தி மகிழ்கிறோம்.